ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அது தோட்டத்தில், அதாவது அது வீட்டை சுற்றி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான், அம்மா, பாப்பா, நெத்திக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஆயா வீட்டில் தான் படுக்க. இங்கே தான் படுத்து தூங்கணும். நான் அந்த சைடு தூங்கினேன், ஆயா அந்த சைடு படுத்துக்கிட்டாங்க. இப்படி ஓரமாக பாப்பா, அம்மா எல்லாருமே நேற்று நைட்டு இங்கே தான் தூங்கணும். இன்னும் அம்மாலாம் எந்திரிக்கல. ஏம்மா விழிச்சு போயிட்டு போ, அங்கே போய் சாணி வச்சு போடுற எல்லாம் இருக்குது. ஆயெல்லாம் பேர் எழுந்திரிச்சு இறங்கிடுச்சு கழுத்தில். முருங்கைப்பூ தான் இவ்வளோ பூ கொட்டுது ஐயா. அதான் குப்பை, உனக்கு வேறு எந்த குப்பையுமே இல்லை. இந்த முருங்கை மரத்துலேருந்து தலை பழுத்து கொட்டுறதும் அதோட பூவும் தான். சென்னவில் போயிட்டு டீ போட்டு ஆயாளுக்கு பாப்பாவுக்கு இருக்கு 3 பேர்த்தையும் போய் எடுத்துகிட்டு வா. பாப்பா ஏன் இங்கே தங்கி இருக்கு? பாப்பா ஏன் தங்கி இருக்குன்னா, பாப்பா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிச்சா ஆயா. வெளியூரில் இருந்தால் என் விட்டு வந்து 2 நாளைக்கு தங்க மாட்டியாயா, இங்கே 2 நாளைக்கு ஆயா அப்புறம் போகலாம் அப்படின்னுச்சு. ஆனால் பாப்பாவுக்கு தான் அங்கே இருக்குதுனால. சரி சரி. அடுத்து என்ன பண்ண போகிற? அடுப்பத்தை வச்சு சாயம் போட போகிறேன். சாயமா? வெறும் சாயமா டிகாசனா? வெறும் சாயம் தான் போட போகிறேன். வரசாயம்? வரசாயம். டீ பால் போட்டு? பால்லாம் இப்போ போடுறதில்ல. அம்மா போட்டு எடுத்துகிட்டு வரது. நீ அதுக்குள்ளே அது நேரம் ஆகும் உனக்கு, அதுக்குள்ளே முடியாது. சரி சரி. தண்ணி கொதிக்க விட்டுலாம் போட மாட்டியா? ஆனால் இப்போ கொதிக்கிற போய் போடுது, வச்சு கொதிக்க தூள்லாம் போட்டால் அது படுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான். சக்கரை தான் அப்புறம் வந்து போட்டுக்கணும். சரி. நெத்திக்கு 2 நாளாக இங்கே இருக்கிறதும் அவன் வண்டியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான். இங்கே வச்சு ஓட்டுறான் ஐயா. அதுக்கு நேற்றுக்கு தூக்கி போனோம் நேரத்துலேயே. சரி, இங்கே ஓட்டமாக இங்கே ஓட்டமாக.
வண்டியை எடுத்துக்கிட்டான். அவ்வளோதான், காலையில் எழுந்திரிச்சு வண்டி. வீட்டுக்கு அங்கே டவுச்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக தான் போட்டுக்குது. அதான் விவசாயம் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கே உக்காந்துருக்கான். தூக்கி வண்டி அப்பா ஓடி போயிருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கியா? வணக்கம். தூங்கு பாப்பா, தூங்கு. தூங்க மாட்டியா? சரி. இரு, தீப்பெட்டியை என்ன பண்ணுற? பேப்பரில் வைக்கிறேன். ஏன் பேப்பரில் வைக்கிற? அது தண்ணி கிண்டி பட்டாக்கா சவுத்து போச்சுன்னா. சவுத்து போச்சுண்ணா? எல்லாம் அப்படியே பிளான் தான். அப்புறம் என்ன? நல்ல ஐடியா. பாப்பா நித்திக்கு விவசாயம் குடிப்பானா? அதுக்கு மட்டும் நேக்கா ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு ஆளுங்க தங்குங்க வாங்க தங்குங்கிற இந்த விவசாயத்தை வச்சே கதையை ஓட்டலான்னு பார்க்குறியா? அதான் நித்திக்கு விவசாயம் விவசாயத்தில் என்ன போட போகிற? விவசாயத்தில் ஆர்லிஸ் போடுவாங்கல்ல. நான் சும்மா வெங்காயத்தை பிடிச்சிட்டுக்குன்னு ஆர்லிஸ் மாவு போடுறேன். இல்லாட்டி பால்னாக்க இது போடுறதில்லை, ரொம்ப துவக்கும் அப்படின்ட்டு. சீனிலாம் ஆச்சு, சீனி தான் கிடக்கு. பூவா இந்தா கரெக்டாக கடிக்கும். ஒரு நான் நினைப்பேன். அது நித்திக்கு காந்த நித்திக்கு இப்படி சக்கரெலாம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறது. அன்னைக்கு போட்டு கொடுத்துன்னு எவ்வளோ இதுன்னு இருந்து அப்படித்தான் ரெடி. இது கொஞ்சம் தோக்குறாப்புல இருக்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம ஆயாவோட மார்னிங் ரொட்டீனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது காலையில் எழுந்திரிச்சு என்னென்னலாம் பண்ணுது, அதோட காலை வேலை வழக்கமான வேலை என்னங்கிறத அப்படியே வீடியோவாக காட்டிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நித்திக்கு பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்காப்புல. நித்திக்க இங்கே பாரு, எப்படி இருக்குது பிஸ்கட்டு? சூப்பராக இருக்க நினச்சி சாப்பிட. ஆயாவோட பாருங்க, டீ போட்ட உடனே வெத்தலை சீவல் போடுது. ஏயா வெத்தலை சீவல் போடுறீங்க? அது போட்டு பழக்கமாக போயிட்டு நிப்பாட்ட வைக்கல. ஏன் அப்படி என்ன அது அடிக்டாக இருக்கும்? போடாமல் இருந்தால் என்ன பண்ணும்? அப்புறம் பசிக்குது சாப்பிடாம இருக்குமா, அது மாதிரி தான் அதுவும். போட்டவங்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வண்டியை இடைஞ்செல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான்.
ஓட்டிட்டு வண்டியா? ஆயாவோட அடுத்த வேலை பாத்திரம் கழுவுதல். எல்லாம் என்ன சமைச்ச நைட்டு? சோறு வடித்ததுன்னு தெரியாது. இப்போ வருஷம் போட்டது நைட்டு சாப்பிட்டையானுங்க. குண்டு சோறு, இந்த குண்டு எல்லாமே. டே ஆயா என்னப்பா பண்ணுது? எப்படி அப்படி பாத்திரம் இருக்குது கையால்? சிவா, நம்ம ஆயா விட்டுக்கு போமா? ஆயாட்ட போமா? டீ குடிச்சிட்டு வரலாம் இல்லையா? காபி குடிச்சிட்டானோ? ஏய், பல்ல சத்தாதரா. பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. அடுத்து என்ன வேலையா? தண்ணியில் போகணும். ம், ஒரு குடம் போதுமா உனக்கு? தூக்கிட்டு வரணும். ஆ, இதில் ஊற்றினா அதில் ஊற்றினா அங்கே செடி தம்புக்கு ஊற்றினா கண்டு எங்கே போகிற? சீலை துவைக்க போகிறேன். சீலை துவைக்கையா? துணி சோப்புலாம் இல்லை? ஆனால் தினம் போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கே அழுக்கு பிடிக்காதான் போடுறது. சரி சரி. சும்மா தான் சேர்ந்து போகணும்.
ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அது தோட்டத்தில், அதாவது அது வீட்டை சுற்றி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க டெய்லியும். கத்திரி செடி இருக்குது. கத்திரி செடி தான் இப்போ அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், புளிச்சக்கீரை, கொடி வகை நிறையா இருந்தது. அதெல்லாம் வெயிலில் அழிஞ்சு போயிட்டு. கொடியெல்லாம் பாவக்கொடி, பொடலை கொடியெல்லாம் இதெல்லாம் எங்கேயா அதெல்லாம் தான் ஓஞ்சி போச்சு. கைத்துக்கு சீசன் முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் முடிஞ்சு போச்சு. இப்போ கத்திரி மட்டும் தண்ணி ஊற்றி காய் அவ்வளோ காய் இருக்கியா? எங்கே இருக்குது? இப்போ தான் கொஞ்சம் விடுது. அங்கே போய் பெரிய காய் 10 காய் இருக்குது. அதான் ஒன்று இருக்குது, அதான் அச்சு பண்ணணும். அங்கே 2 காய் இருக்குது. இது 1 2 இதான் கத்திரி தான் இருக்குது. காய்ச்சதுக்கு அப்புறம் ஒன்று இந்த மிளகா செடியெல்லாம் நீங்களாம் இதுதான் தண்ணி ஊற்றணும். காய்ச்சி ஊற்றி காலையில் நீராரம். நீ நீராரம் குடிக்கிறியப்பா? நீராரம் குடிக்கிறியா? நான் அவன் குடிக்க மாட்டாங்க. ஏ இங்க பாரு, இங்க பாருடா தாத்தா. இங்க ஊக்காவா? வா நம்ம தாத்தாட்ட போமா. மல்லியா என்ன இப்போ வீட்டை விட்டு அம்மா இருக்காரு, அது அம்மா இருக்குங்க. அடியில் போட்டு பேண்டெல்லாம் ரொட்டிலாம் கிடத்து எதுவும் நிற்கும். ரொட்டி திங்களா? நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே நீராரம் குடிக்கிறான். சொத்தடிதுன்னு சொத்து வச்சுக்க கரைக்கலாம் வேண்டாம். அள்ளிதுன்னு ஏன் போட்டுக்கிட்டு கரைச்சிக்கிட்டு கிடக்கு. சாப்பிடுப்பா, அள்ளி சாப்பிடு. அள்ளி சாப்பிடு. இப்போ அதுக்கு தான் நீயா இல்லை கரைச்சிட்டு சாப்பிடுவான். ஐயா கரைச்சி சாப்பிடு. ஐயா டீ வந்துருச்சியா? அம்மா போய் அங்கே என்ன வேலை பார்த்து தான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருச்சு. போனது எப்போ டீ போடணும் டீ போட்டு எடுத்து வந்துட்டேன். சரி ஆயா 1 மணி நேரத்துக்கு வந்து குடிக்காதா? எப்போ வந்து டீ அடிக்குது? என்ன பண்ணுறது? நீ இங்கே செய்கிற வேலை மாரி தான் அங்கே போய் தெரு கொட்டி சாணம் போட்டு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரணும். எனக்கு ஏன் வைக்கிற? உனக்கு அப்போ வைக்கிறேன். டம்ளரை கொடு நீ ஃபஸ்ட்டு. சூடு செம்ம சூடு. ஏவோ இன்னொரு டம்ளர் இருந்தா எடுத்துக்கோமா. அதையும் குடி. நீராரம்னு எனக்கு போதும் நீராரம். டீ குடி. நீ டீ எடுத்துக்குமா? நீ உனக்கும் டீ வந்துருக்க நல்லா போட்டுதான். சாயங்காலில் குடிச்சா நீராரம், அடுத்த டீ. நீராரம் குடி. டீ குடிப்பா. நித்திவிக்கு வேட்டி கட்டியாச்சு துண்டாலியே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நித்திக்கு டீ குடிக்கல பாப்பா? அவுக்க கூடாது. இங்க பாரு, அவுத்தனா அடி விடலாம். என்ன பண்ண சொல்லுச்சு வசுதே? எப்படி காட்டு, கையை காட்டு. எப்படி சொன்னிச்சு ஆயா? போயிட்டு வர சொன்னோம்ல, டீ போட்டு வந்தால் கொடுத்தாச்சு. நம்ம போய் இதுக்கு மேலே எனக்கு வேலை நிறையா இருக்குது. போய் வேலை பார்க்குறேன். என்ன சார் ஆக்குற இன்னைக்கா? பழையது இருக்கு, இன்னைக்கு வச்சுக்கோ. மத்தியானத்துக்கு ஒரே சோறாயிட்டு. செருப்பு எதுங்க போட்டனா? செருப்பு இங்கே தான் கிடக்குதாம்மா. தூக்கி போட்டு நான் என் கல்லே குத்துது, காலெலாம் நஷ்டம். ஆயா பாயெல்லாம் சுருட்டி உள்ளே வைக்கிறாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆயா வந்து பார்த்தீங்கன்னா நெத்விக்கு ஊஞ்சல் கட்டிகிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயா ஊஞ்சல் தான் கட்டிகிட்டு இருக்கு. இதில் ஆடினான்னா ஆடணும். இப்போ என்ன காலையில் வேலை முடிச்சுட்டு
சாப்பாடு காலை சாப்பாடு எப்போ? காலை சாப்பாடு பழையது குடிச்சாச்சு நேரம். சுடுசோறுலாம் ஆக்கல? சுடுசோறுலாம் இப்போ 1 மணிக்கு மேலே தான் ஆக்கணும். மதியத்துக்கு மேலே தான். இப்போ என்ன வேலை இருக்குது அப்புறம்? வேறு என்ன வேலை? குந்திருக்கிற வேலை தான். வேலைக்கு போகல? வேலைக்கெல்லாம் இன்றைக்கி போகல. சரி சரி. ஆயாவோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிடுச்சுங்க. ஆயா வீட்டை பார்த்துக்குங்க, இன்னொரு டைம் காட்டுறேன். ஆயாவோட அழகான மார்னிங் ரொட்டீனை பார்த்துருப்பீங்க. டெய்லி அதோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகுது. ஏதாவது வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு போகிறதா இருந்தால் நேரம் சோறு தண்ணியெலாம் அங்கே கொண்டு போய் தான் குடிப்பேன். கொல்லையில் கொண்டு போய் தான் ஒரு 9-10 மணி வாக்கில் குடிப்பாங்க. இங்கே வீட்டில் இருக்கிறனால கால் நேரத்தில் குடிச்சிட்டு இனிமேல் சும்மா கதை பேசிட்டு உக்காந்துருப்பாங்க. அவ்வளோதான் மக்களே. பாப்பா இருக்குது, பாப்பாவுக்கு நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். பாப்பா ஏன் இங்கே இருக்குங்கிறதுக்கு இன்னொரு காரணம் வேறு இருக்குது. அதை நான் இப்போ சொல்லலை, அப்புறமேலு நேரம் வரும்போது சொல்கிறோம். பாப்பா ஏன் வேலைலாம் செய்ய மாட்டுதுன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறேன், அவ்வளோதான் மக்களே. ஆயாவோட அழகான சின்ன ரொட்டீன் பார்த்துருப்பீங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம் சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.